தமிழ்நாட்டில் என்னை போல உள்ளவர்களுக்கு பொழுதுபோக்கே அமலாக்கத்துறை தான். அறிவியல் கண்டுபிடிப்பு, அபூர்வ கண்டுபிடிப்பு அப்படின்னு டைப்பாக கண்டுபிடிப்பாங்க. கடைசியில் என்ன ஆகுது? ஒன்றும் ஆகலை. இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள முன்னணி அமைச்சர்கள் ஒருவரான அமைச்சர் KN நேரு அவர்கள் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பணி நியமனத்தில் அப்படின்னு அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கு. அது இன்னைக்கு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்குது. நம்ம அரிய வகை கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கலாமா? ஆமாம், ஏன்னா நமக்கு ஒரே பொழுதுபோக்கு அவங்கள ஆயிட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு பண்ணாங்க, தெரியுங்களா? யாராவது நம்ம கேட்குறோமா அவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? போன வருஷம் வந்துச்சுங்களா இதே மாதிரி பரபரப்பா 5 மாவட்டங்களில் இதே அமைச்சர் நேரு சம்பந்தப்பட்டது, மாவட்ட கலெக்டர்கள் சம்பந்தப்பட்டது. என்னது அது? கடந்த 3 ஆண்டுகளில் 4730 கோடி ரூபாய். கடந்த 3 ஆண்டுகளில் 4730 கோடி ரூபாய் மணல் கொள்ளை. எப்படிலாம் கண்டுபிடிச்சோம்? ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சோம். அந்த அல்ட்ர JCB பொக்லைன் அதில் உள்ள மீட்டரை வச்சு கண்டுபிடிச்சோம். IIT மாணவர்களை வரவழைச்சு கண்டுபிடிச்சோம். அது இப்போ கிணத்துல போட்ட கல்லா கிடக்குது. அது எப்போ தூசி தட்டுமோ இல்லது என்ன ஆகுமோனே தெரியல. இப்போ வந்துட்டாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், பழசெல்லாம் மறந்துடுறோம். கேட்கணும் அவங்கள, இதுக்கு முன்னாடி பண்ணினீங்களே அது என்னாச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த 888 கோடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லஞ்சம் ஊழல் நடந்திருக்குமா? அப்போ குற்றத்திற்கு துணை போனது யார்? தவறு செய்தவர்களை நீங்கள் உரிய நேரத்தில் தண்டிக்காததால், அதாவது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நீங்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தாததால் தொடருது. அவ்வளோதான். இப்போ அமைச்சர் அண்ணன் மீது மேலும் ஊழல். எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எனக்கு கோபமே பிஜேபி மேலே தான். ஏங்க, தனி மெஜாரிட்டி கிடைக்காததுனால திமுக கால்களிடம் மண்டி போட்டு கிடக்குது மத்திய அரசு. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி, அதை விட்டுருங்க. அப்போ எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பாருங்க. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. மத்திய அரசால், பிஜேபி அரசால் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கே தனி மெஜாரிட்டி இல்லை, தேவைப்படுது இவங்களோட ஆதரவு. மண்டி போட்டு கிடக்கிறவங்களோட லட்சணத்தை பாருங்க. நாமெல்லாம் தமிழகத்தில் உள்ளவர்கள் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் பேராவது கேட்கணும். அந்த மணல் கொள்ளையில் 4730 4730 கோடி ரூபாய் அந்த முறைகேடு வழக்கு என்ன ஆச்சு? ஏன் அதில் நீங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரல உரிய நேரத்தில்? இப்போ அதன் தொடர்ச்சி தானே, அதில் தானே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்றும் ஆகாதுன்னு. இதில் நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க? இல்லை ஐ விட்னஸ் இருக்குதா, சாட்சி இருக்குதா, தடயங்களை கண்டுபிடிச்சிங்களா? காமிக்கிறீங்க, பேப்பராக காமிப்பீங்க. ஏற்கனவே டைப்பாக காமிச்சிங்கல்ல. ஆகையினால் ஒன்றை செய்தாலும் உருப்படியாக செய்யுங்கள். ஒன்றை செய்தாலும் உருப்படியாக செய்யுங்கள், நன்றாக செய்யுங்கள், தண்டனை வாங்கி தாருங்கள். எங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக அமலாக்கத்துறை இருக்க வேண்டாம் தயவு செய்து. ஏற்கனவே அங்கிட் திவாரியா, அவர் என்ன ஆனாருன்னே தெரில. அப்போ வரவங்கெல்லாம் பணத்தை கண்டுபிடிக்க வரீங்களா, பணத்தை எடுத்துகிட்டு போக வரீங்களா? தமிழ்நாடு நிலைமையை பார்த்தீங்களா?